பொய் பேச வானான்றாங்க. விளையாட்டுக்கும் என்ன செய்யப்படாது, பொய் பேசப்படாது. விளங்குதா? பொய் பேச கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? இந்த பொய்யை பத்தி சொல்லும் போது, இதா கதிபல் அப்த், நாங்க ஒரு பொய் சொன்னோம்னா தபாத மின்னுல் மலக், எங்கள்கிட்ட இருந்து ஒரு மலக்கு என்ன செய்யறாங்க, எங்களை விட்டு தூரமாக ஓடிடுறாங்க, விரண்டு ஓடுறாங்க. ஏன்? என்ன காரணம்? என்ன காரணமாயிருக்கு? நாங்க ஒரு பொய் சொன்னா எங்கட வாயில இருந்து ஒரு நாத்தம் வரும். அந்த நாட்டத்தின் காரணமாக அந்த மலக்கு என்ன செய்யறாருன்னா எங்களை விட்டும் விரண்டு ஓடுறாங்கன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப நாங்க பொய் சொன்னா எங்கள்கிட்ட மலக்கு வருவாங்களா? மலக்கு வரமாட்டாங்க. அப்ப நாங்க அல்லாஹ்ட்ட கேட்டது எங்களுக்கு கிடைக்குமா? அல்லாஹ்ட ரஹ்மத்தை விட்டும் தூரம் ஆயிட்டோமே, கிடைக்குமா? கிடைக்காது. பொய் சொல்றதை எந்த அளவுக்கு தவிர்த்து கொள்ளணுமோ அந்த அளவுக்கு தவிர்த்து கொண்டே. யார் சொன்னாங்க? அப்துல் காதர் ஜீலானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீம் அன்றைக்கு சொல்லிட்டு போனாங்க. இன்றைக்கு நாங்க எடுத்து நடக்கிறோமா? இல்ல. அவங்கள நாங்க உண்மையாக நேசம் வைக்கிறதாக இருந்தால் எங்கட உள்ளத்துல அந்த விஷயம் பதியப்படணும், செயல் மூலமாக வெளியாகணும். இதுதான் உண்மையான அன்பு, உண்மையான நேசம், உண்மையான பாசம். இல்லன்னா நாங்க அவங்கள நேசிக்கலன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்லும் போது என்ன சொல்றான் தெரியுமா? வயலுல் லிகுல்லி அஃபாக்கின் அஸீம், இந்த இட்டு கட்டி பொய் சொல்லி திரிறானே இவன் நாசமா போட்டும்டா. யாரோட வார்த்தை இது? அல்லாஹ்வுடைய வார்த்தை. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு அடுத்ததாக அல்லாஹ் சொல்றான் இன்னொரு வசனம், இன்னமா யஃப்தரில் கதிபல்லதீன லா யுமினூன பிஆயாத்தில்லாஹ். இந்த பொய்யன் யார் தெரியுமா? பொய்யன் யார் தெரியுமா? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை மறைக்கக்கூடியவன் தான் இந்த பொய்யன். குர்ஆனை மறைக்கக்கூடியவன் தான் பொய்யன். எவன் பொய் சொல்றானோ அவன் குர்ஆனை மறைத்துக் கொண்டே இருப்பான். யாருடைய வார்த்தை? ரப்பு வல்லவன் அல்லாஹ்வுடைய வார்த்தை. அப்ப என்ன செய்யக்கூடாது? எங்கட வாழ்க்கையில நாங்க பொய் என்ன செய்யக்கூடாது? பொய் சொல்லிடக்கூடாது. இது யாரு சொல்றாங்க? அல்லாஹு தஆலாவும் சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்றாங்க. அதை வச்சு யார் எங்களுக்கு சொல்றாங்க? யாரு சொல்றாங்க? முஹையீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லிட்டு போனாங்க. இரண்டாவது விஷயம், இதே இந்த பொய் இருக்குதே, இந்த பொய்யின் மூலமாக இன்னொரு விஷயத்தை நாங்க சொந்தமாக்கி கொள்ளணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது சொல்றாங்க, புகாரி ஷரீஃப்ல பதிவு செய்யப்படுது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க இந்த ஹதீஸ். இந்த பொய் இருக்குதே, வ இன்னல் கிذب யஹ்தி இலல் ஃபுஜூர், பொய் என்றது ஒரு பாவம். பொய் என்ன செய்யுது? பாவத்தை செய்ய வைக்குது. ஒரு பொய்யை மறைக்கிறதுக்கு 10 பொய், 10 மறைக்கிறதுக்கு 100, 100 மறைக்கிறதுக்கு 1000. அடிக்கி 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 பொய்யே தான் சொல்லணுமே ஒழிய உண்மையை சொன்னா ஈக்கிற அந்த நிம்மதி, மனசுக்கு கிடைக்கிற அந்த ஆறுதல் கிடைக்குது இல்ல பொய்யால. அது உலகத்துல என்ன வைங்களே, மறுமையில என்ன நடக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வ இன்னல் ஃபுஜூர யஹ்தி இலன் நார். இந்த பொய்யின் மூலமாக அவன் என்ன செய்யறான் தெரியுமா? நரகத்துக்கு சொந்தக்காரனா மாறிடுறான். அதுக்கு அடுத்த விஷயம் என்ன தெரியுமா? வ இன்னர் ரஜுல லயக்திப், ஒரு அடியான் பொய் சொல்றான், ஹத்தா யுக்தப இன்தல்லாஹி கذாபன், அல்லாஹ் தஆலாவிடத்துல அவன் பொய்யன் என்ற லெவலுக்கு தள்ளப்படுறான். அல்லாஹ் எங்களை முத்திர குத்துறான், நாங்க ஒரு பொய்யன் என்று. ஏன்? வாயால வரக்கூடிய பொய்யின் காரணத்தினால. இனி பொய் சொல்லணுமா? பொய் சொல்லுவீங்களா? யார் சரி? யாரும் பொய் சொல்ல மாட்டீங்க தானே? வாழ்க்கையில வாயை தொடர்ந்து பொய்ய சொல்லிடக்கூடாது, உண்மையை மட்டும் பேசணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குலில் ஹக்க வலவ் கான முர்ரா, பொய்ய சொல்றதுக்கு கசப்பாக இருக்குது, உண்மையை சொல்ல கசப்பு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, உண்மையை மட்டும்தான் பேசணும், பொய்ய பேசிடக்கூடாது. பொய் பேசினா என்ன கிடைக்கும்? சொர்க்கமா? சொர்க்கமா கிடைக்குது பொய் பேசினா? நரகம் கிடைக்கும். அப்ப என்ன செய்யக்கூடாது? பொய் பேசிடக்கூடாது.